நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறீர்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் உங்களை சந்தித்திருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கின்றது. இன்று 2026 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி. இந்த 2026 எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த 2026 ராசி ரீதியில் ஒவ்வொருவரது ராசியில் எவ்வாறான பலன்களை தரப்போகின்றது, அதை தாண்டி இந்த வருடத்தினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எவ்வாறு நிகழப்போகின்றன என்பதை இந்த கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் இந்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதியிலே ஸ்ரீவித்யா ஜோதிட நிலைய இயக்குனரான சிவஸ்ரீ ராமச்சந்திரா குருக்கள் பாபு சர்மா அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் கோகுலா அவர்களே. குறிப்பாக உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேத்ரா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் மற்றும் நேத்ரா தொலைக்காட்சி நிறுவன ஊழியர் அனைவர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 பொறுத்த மட்டில் அதிகளவிலான கூடிய கிரக மாற்றங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வருடமாக காணப்படுகின்றது என்று நீங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் இருவருமே பேசிக்கொண்டிருந்த போது கூறியிருந்தீர்கள். உண்மையில் இந்த 2026 கிரக மாற்ற நிலைமைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றன? நிச்சயமாக இந்த 2026ஆம் ஆண்டில் 4 கிரகங்கள் மாற்றமடைய இருக்கின்றன. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் சனிக்கிரக மாற்றம் என்றாலும் குரு கிரக மாற்றம் என்றாலும் மிகுந்த ஆவலுடன் அந்த ஜோதிட ரீதியாக மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அதே நேரம் இம்முறை இந்த சனிக்கிரக மாற்றம் குரு கிரக மாற்றங்களை தவிர நிழல் கிரகம் அல்லது சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகு கேது கிரக மாற்றங்களும் நிகழ இருக்கின்றன. இந்த வகையில் எதிர்வரும் மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிரகம் இந்த கும்பராசியிலிருந்து சுபக்கிரகமான வியாழனின் வீட்டுக்கு செல்கின்றார். அதாவது மீனராசியில் போய் அமர்ந்து 2.5 வருடம் அவரால் ஏற்படுத்தக்கூடிய பலாபலன்கள் ஏற்படும். இந்த சனிக்கிரகத்தில் முக்கியமாக ஒரு பெருமூச்சு விடையக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை காலமும் அட்டமத்து சனி. அட்டமத்து சனி என்றாலே எல்லோரும் பயந்து விடுவார்கள். அந்த அட்டமத்து சனியின் பிடியில் இருந்து விடுபடுவது கடகராசிக்கு ஒரு மிகுந்த ஒரு நிம்மதியான பெருமூச்சை விடக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் அந்த சிங்கராசினருக்கு அட்டமத்து சனியாக வருவதன் காரணமாக நிச்சயமாக அகலக்கால் வைக்கக்கூடாது, இருப்பை காப்பாற்ற வேண்டும். மிகுந்த அவதானத்துடனும் பயபக்தியுடனும் வழிபாடுகளை செய்வதன் மூலம் இந்த அட்டமத்து சனியில் இருந்து விடுபட்டு கொள்ளலாம். அதே நேரம் மகர ராசியருக்கு ஒரு மிகுந்த நிம்மதி. அவர்கள் இதுவரை காலமும் 7.5 சனியின் பிடியில் அகப்பட்டிருந்தவர்கள் இப்பொழுது அந்த 7.5 சனியில் பிடியிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பமாக இந்த 7.5 சனியிலிருந்து விடுபடுவது ஒரு சிறப்பு. அதே நேரம் கும்பராசினருக்கு 7.5 சனியில் 2.5 வருட காலம் அது இறுதி சுற்று. நிச்சயமாக சனி முடியும் பொழுது ஒரு நன்மையானதைத்தான் கொடுக்கும். சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து கடைசியாக சாதனை மிக்கவர்களாக மாற்றக்கூடிய நிலைமையை இந்த கும்பராசினருக்கு ஏற்படுத்தக்கூடிய காலம் ஆரம்பமாகி இருக்கின்றது. அதே நேரம் மீனராசினருக்கு அந்த ஜென்ம சனியாக அமர்ந்திருப்பதன் காரணமாக அலைச்சல், ஏக்கம் போன்றவை இருக்கும். அதே நேரம் மேடராசினருக்கு 7.5 சனி ஆரம்பமாகியுள்ளது. எனவே ஆரம்பத்தில் சனியின் கெடுபிடிகள் குறைவாக இருக்கும். அந்த வகையில் இந்த இவர்களெல்லாம் சனிக்கிரக வழிபாடு செய்து கொள்வதும், தனுசு ராசியினருக்கு 4ஆம் இடத்து சனியாக, அதாவது அர்த்தாஷ்டம சனியாக, அதாவது அட்டமத்த சனியின்
பாதி கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பலாபலனாக இந்த அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்து சனி அமைகிறது. எனவே இவர்கள் இந்த ராசியுடையவர்கள் சனி கிரக வழிபாடு, சிவனை வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பானதாகும். இதனைத் தொடர்ந்து மே 26ஆம் தேதி சுபக்கிரகமான குருக்கிரக மாற்றம் ஏற்படுகின்றது. இது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமடைகின்றார். குரு கிரகம் நன்மை செய்யக்கூடியது. இந்த குரு கிரகம் பொதுவாக 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களில் இருப்பவர்களுக்கு, அதாவது தங்கள் ராசியிலிருந்து குரு கிரகம் 3ஆம் இடம் அல்லது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருப்பது சிறப்பு. அதே நேரம் 2ஆம் இடத்திலும் இருப்பது சிறப்பு. இந்த மிதுன ராசியினருக்கு 2ஆம் இடத்தில் குரு கிரகம் அமைவதன் காரணமாக அவர்கள், அதாவது குரு கிரகத்தை பொன்னன் என்பார்கள். புத்திர பாக்கியத்தை கொடுப்பவர், திருமண பாக்கியத்தை கொடுப்பவர், அந்தஸ்தை கொடுப்பவர். எனவே மிதுன ராசினருக்கு மிகுந்த யோகம்தான். அதே நேரம் நவம்பர் 14ஆம் தேதி சாயா கிரகமான இந்த ராகு கிரகம் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது சாயா கிரகம் சிங்க ராசியிலிருந்து கடக ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகின்றார். இவை பொதுவான கிரக மாற்றம். பொதுவாக அந்த சனிக்கிரக மாற்றத்தால் மிகுந்த நன்மை அடைபவர்கள் துலா ராசியினர், இடப ராசினர் மிகுந்த நன்மை அடைவதாக சோதர ரீதியான பலாபலங்கள் காட்டுகின்றன. இது கிரக மாற்றங்களாக இருக்கின்றன. குறிப்பாக முக்கியமான கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த 2026 நிகழப்போகின்றன. இனி இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறான பலன்களை தரப்போகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். முதலிலே மேட ராசி. நிச்சயமாக மேட ராசினருக்கு 7.5 சனி ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதும் சிவ வழிபாடு செய்து கொள்வதும் நல்லது. அதே நேரம் குரு கிரகம் 4ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் அமைகின்றது. பொதுவாக குரு கிரகம் கேந்திரத்தில் அல்லது 4ஆம் இடத்தில் அமைந்தால் அது கேந்திர தோஷம் என்பார்கள். அந்த வகையில் ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான அல்லது தாயார் வழி சம்பந்தமான நிலைமை திருப்தியாக இருக்காது. அதே நேரம் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது திடீர் தொழில் மாற்றத்தையும் அல்லது தொழிலால் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். அவ்வப்போது சிறு சிறு சச்சரவுகள் இருந்து கொண்டு இருக்கும். கேது கிரகம் இது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் அமைவதன் காரணமாக தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுப்பது நல்லது. எனவே அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த மேடராசிக்குரியவர்கள் தெய்வீக வழிபாடு செய்து கொள்வது சிறப்பானதாகும். அடுத்ததாக இடபராசினர் கார்த்திகை 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1ஆம், 2ஆம் பாதம். சனி 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமைவதால் பணவரவு, அதிர்ஷ்ட லாப சீட்டு என்பன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடமாக அவர் சஞ்சாரம் செய்கின்றார். குரு 3ஆம் இடத்தில் அமைவது அவ்வளவு சிறப்பல்ல, அலைச்சலாக இருக்கும். ராகு 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தை வழி ஆதரவு இருக்கும். அது தாமதமாகவே அந்த உறவினரால் ஏற்படுகின்ற பலாபலங்கள் வந்து சேரும். அதே நேரம் கேது 3ஆம் இடத்தில் இருப்பதால் இளைய சகோதரர்களால் நன்மை ஏற்படும். பொதுவாக இந்த சனிக்கிரக மாற்றம் உங்களுக்கு மிகுந்த நன்மையாகவே அமையும்.
அடுத்ததாக நாங்கள் மிதுன ராசியினருக்கான பலன்களை பார்க்கலாம் ஐயா. நிச்சயமாக மிருகசீரிடம் 3ஆம் 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதம். சனி 10ஆம் இடத்தில் அமைவதன் காரணமாக தொழிலில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படும். குரு 2ஆம் இடத்தில் அமைவதால் உங்கள் வாழ்க்கையில் அமோகமான நல்ல முன்னேற்றமும் சுபீட்சமான முன்னேற்றமும் ஏற்படும். ராகு 8ஆம் இடத்தில் இருப்பதால் போக்குவரத்தில் எச்சரிக்கையாய் இருப்பது சிறப்பாகும். கேது 2ஆம் இடத்தில் அடக்கம் மிகுந்த நன்மை தரும். அதாவது வார்த்தைகளை கண்டபடி விட்டுவிடாதீர்கள். இவர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாகும். கடக ராசியினர் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். அட்டமத்து சனியிலிருந்து விடுபடுகின்றீர்கள். நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே 9ஆம் இடத்தில் அமைவதால் தந்தவழி உறவினரின் ஆதரவு படிப்படியாக வரத் தொடங்கும். ஜென்ம குருவாக அமைவதால் அலைச்சல் பிரயாணங்கள் இருக்கும். ராகு 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமணம் கைகூடி வரும். அதே நேரம் உங்கள் ராசியிலேயே கேது சஞ்சாரம் செய்வதன் காரணமாக ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். அதே நேரத்தில் உடல் நலத்திலும் கவனம் எடுப்பது சிறப்பானதாகும். அடுத்ததாக நாங்கள் சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசிக்கான பலன்களையும் பார்த்து விடலாம். சிங்க ராசினர் மகம், பூரம், உத்தரம் 1ஆம் பாதம். சிங்கராசினரே, அட்டமத்து சனியின் பிடிபட ஆரம்பமாக நீங்கள் தயார் நிலையில் இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் மிகுந்த முன் எச்சரிக்கையுடன், முன் கவனத்துடன், நிதானத்துடன் நடந்து கொள்வது சிறப்பானதாகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவ வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு. எள்ளு எண்ணெய், கருப்பு வஸ்திரம் தானம் கொடுப்பதும் மிகுந்த நன்மை தரும். குரு 12ஆம் இடத்தில் இருப்பதால் வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நிகழும். அதே வேளையில் திருமண வைபவம், புதிதான குடிபூறல் என்பவற்றுக்கான நன்மை செய்வதற்கான செலவுகள் ஏற்படும். ராகு 6இல் அமர்வதால் உங்கள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகள் பணிந்து விடுவார்கள். கடன் சுமை குறையும். தேக ஆரோக்கியம் மேம்படும். அதே நேரம் கேது 12இல் இருப்பதால் புனித யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சிங்கராசினரே, சிவ வழிபாடு செய்து கொள்வது மிகுந்த சிறப்பானதாகும். கன்னி ராசினர் உத்தரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம், அத்தம், சித்திரை 1ஆம் 2ஆம் பாதம். 7ஆம் இடத்தில் சனிக்கிரகம் அமைவதன் காரணமாக கணவன் மனைவி இடையே பிணக்குகள் ஏற்படலாம். குரு 11ஆம் இடத்தில் அமர்வதன் காரணமாக பணவரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். ராகு 5இல் இருப்பதால் பிள்ளைகளால் மனதில் யோசனைகள் ஏற்படும். கேது 11இல் இருப்பதால் லாபஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் எதிர்பாராத விதத்தில் நன்மையான காரியங்கள் நிகழும். எனவே கன்னி ராசினர் சனிக்கிரக வழிபாடு செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாகும். துலா மற்றும் விருச்சிக ராசிகளுக்கான பலன்களையும் பார்த்து விடலாம். இந்த சனிக்கிரக மாற்றம் துலா ராசினருக்கு, அதாவது சித்திரை 3ஆம் 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், இந்த துலா ராசினருக்கு இந்த சனிக்கிரக மாற்றம் மிகுந்த உச்ச பலன்களை தரக்கூடியதாக அமைகின்றது. துலா ராசினருக்கு சனி எப்பொழுதும் நன்மையை செய்யும். சுக்கிரனின் வீடு. சுக்கிரனும் சனி பகவானும் அசுப கிரகங்கள். இவை இரண்டு பேரும் நண்பர்கள். எனவே கேட்கவா வேண்டும். நண்பர்களுக்கு உதவி செய்வது வளமைதானே. அந்த வகையில் சனி
6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதன் காரணமாக லட்சுமிகரமான வாழ்க்கை ஏற்படும். குரு 10ஆம் இடத்தில் இருப்பதால் இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படலாம். ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் கவனமெடுங்கள். சொத்துக்கள் பரிமாறுவதிலும் கவனம் எடுங்கள். கேது 10இல் இருப்பதால் தொழிலில் அவ்வப்போது சிறு சச்சரவுகள் ஏற்படும். எனினும் துலா ராசினருக்கு இந்த 2026 மிகுந்த உச்சமான நல்ல பலன்களையே தரும். விருச்சிக ராசினர்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை. இந்த விருச்சிக ராசினருக்கு சனிக்கிரகம் 5ஆம் இடத்தில் அமைவதன் காரணமாக பிள்ளைகள் விடயத்தில் மிகுந்த அக்கறை காட்டுங்கள். குரு 9ஆம் இடத்தில் அமைவதால் மிகுந்த யோகம் ஏற்படும். ராகு 3ஆம் இடத்தில் இருப்பதால் இளைய சகோதரர்களின் உறவு மேம்படும். கேது 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தை வழி ஆதரவும் தந்தை வழி உபதேசமும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். மேலும் ஆன்மீக புனித யாத்திரைகளும் ஏற்படும். நீங்கள் இந்த விநாயகர் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பானதாகும். சிவ வழிபாடும் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக தனுசு மற்றும் மகர ராசியினர்களுக்கான பலன்களை பார்த்து விடலாம். தனுசு ராசினர் மூலம், பூராடம், உத்தராடம், 1ஆம் பாதம். தனுசு ராசினரே, இந்த 2026ஆம் ஆண்டு சகல விடயங்களிலும் மிகுந்த பொறுப்புடனும் நிதானத்துடனும் அவதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். நம்ப நடவுங்கள், நம்பி நடக்க வேண்டாம். துணை போனாலும் பிணை போகாதீர்கள். உங்களுக்கு சனிக்கிரகம் 4ஆம் இடத்து, அதாவது அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கின்றார். அட்டமத்து சனியின் பாதியளவு விளைவுகளை, பலாபலன்களை இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு தரலாம். எனவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் சனிக்கிரக வழிபாடு, நல்லெண்ணெய், எள்ளு தானம் கொடுப்பதும் கருப்பு வஸ்திரம் தானம் கொடுப்பதும் சிறப்பானதாகும். சிவ வழிபாடும் உங்களுக்கு நன்மை தரும். அதே நேரம் குரு பகவான் அட்டமத்து குருவாக விளங்குவதால் மிகுந்த அவதானம் தேவை. ஒவ்வொரு வியாழனும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். கடலை மாலை அணிவித்து மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்கள். மேலும் ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதால் வாக்கு கொடுக்க வேண்டாம், நிதானமாக பேசுங்கள். கேது 8இல் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணம் செய்து கொள்ளுங்கள். மிகுந்த கவனத்துடன் 2026 கடப்பது சிறப்பு. அடுத்ததாக மகர ராசியினருக்கான பலன்களை நாங்கள் பார்த்து விடலாம் ஐயா. மகர ராசியினரே, ஏழரைச்சனியின் பிடியிலிருந்து முற்றாக விடுபட போகின்றீர்கள். சனி 3ஆம் இடத்தில் வருவதால் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். குரு 7ஆம் இடத்தில் வருவதால் வாழ்க்கையில் எழுச்சி ஏற்படும், திருமணம் கைகூடும். ராகு ஜென்மத்தில் வருவதால் உங்கள் ராசியில் அமர்வதால் அலைச்சல் இருக்கும். கேது 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமணம் தாமதம் ஆகும். கணவன் மனைவி உறவு சற்று பிணக்குகள் ஏற்படலாம். 7.5 சனி முடிவது மிகுந்த சிறப்பு. மேலும் துர்க்கை வழிபாடு செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாகும். அடுத்ததாக கும்பராசி மற்றும் மீன ராசியினருக்கான பலன்களை நாங்கள் பார்ப்போம். கும்ப ராசினர் அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதம், சதயம்,
புரட்டாதி 1, 2, 3 பாதம். கும்ப ராசினரே, 7.5 சனியின் அந்த 7.5 வருடங்களில் இடைப்பட்ட நடுப்பட்ட 2.5 வருடத்தை நடுக்கூறு என்பார்கள். இந்த காலம்தான் சோதனை மிகுந்த காலம். எனவே மிகுந்த அவதானத்துடன் நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள். சிவ வழிபாடு, சனிக்கிரக வழிபாடு, நல்லெண்ணெய் தானம், கருப்பு வஸ்திரம் போன்றவற்றை தானம் கொடுங்கள். மேலும் கிழமைகளில் விரதம் இருப்பதும் சிறப்பு. குரு 6ஆம் இடத்தில் அமைவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமிடுங்கள். பகைவரிடத்தில் கவனமாக இருங்கள். தேக ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். அதே வேளையில் 12ஆம் இடத்தில் ராகு அமர்வதன் காரணமாக பிரியாணங்கள் ஏற்படலாம். அவை நன்மையாக அமையும். 6ஆம் இடத்தில் கேது அமைவதன் காரணமாக பகைவர்கள் பணிந்து விடுவார்கள். வழக்கு முடிவுகளும் சாதகமாக அமையும். சனிக்கிரக வழிபாடு செய்வது மிகுந்த சிறப்பு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பு. மேலும் மீன ராசினர் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி உங்கள் அதாவது சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கின்றார். ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கின்றார். அந்த வகையில் உங்களுக்கு இது சற்று சிரமங்களை தரும் ஆண்டாகத்தான் இந்த சனிக்கிரக மாற்றம் இருக்கின்றது. அதே நேரம் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம். மேலும் ராகு 11இல் இருப்பதால் அதிர்ஷ்ட லாபம் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஏற்படலாம். மேலும் 5ஆம் இடத்தில் கேது அமர்வதன் காரணமாக பிள்ளைகளிடத்தில் மிகுந்த கவனம் எடுங்கள். அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் பிள்ளைகளின் நடவடிக்கைகளிலும் முன்கவனத்துடன் நடந்து கொள்வது மிகுந்த சிறப்பானதாகும். 12 ராசிகளுக்கான இந்த 2026 பலன்களை பார்த்திருந்தோம். ஐயா, பொதுவாக இந்த இலங்கைக்கும் சரி உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்கும் சரி எவ்வாறு இந்த 2026 போகின்றது? பொதுவாக சோதிடவியல் ரீதியாக கடந்த வருடம் இந்த விஸ்வாவசு வருடத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது மழையின் தாக்கம் இருக்கும் என்று. ஆனால் அது திக்வா புயலாக மாறும் என்று அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை. அதை நீங்கள் இந்த விஸ்வாவசு வருட பஞ்சாங்கத்தில், வாக்கிய பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டது எல்லோரும் அறிந்தது. நான் கூறிய இந்த பலாபலன்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் குறிப்பிட்டிருந்தேன். எங்கள் இலங்கை நாட்டை பொறுத்தளவில் எங்களுடைய இலங்கை நாடு கும்பராசிக்குரியது. எங்களுடைய நாடு கும்பராசிக்குரியது. இந்த கும்ப ராசியில் இருந்து நான் குறிப்பிட்டவாறு சனி இடம்பெயர்ந்து மீன ராசிக்கு செல்கின்றது. எனவே இந்த சனி இந்த கும்பராசியில் இருந்து விடுபடுவதே இலங்கை நாட்டுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நிலைமையைத்தான் ஓரளவு நிச்சயமாக இந்த சனிக்கிரக மாற்றம் ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த 2026 இலங்கை நாட்டுக்கு இந்த சனிக்கிரக மாற்றம் ஒரு நன்மையான மாற்றமாகவே இருக்கும். நிச்சயமாக எண்ணம் அதை போன்று எதிர்பார்ப்புகளோடு நல்ல எண்ணத்தோடு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடிப்பொடிகளையும் கடக்க வேண்டும். அதே நேரம் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது அனைவரது கட்டாயமான ஒன்றாக இருக்கும். எனவே இன்றைய நாளில் காலை பொழுதிலே இந்த 2026 ஆண்டுக்கான பலன்களை பார்த்திருந்தோம். இன்று மோடு இணைந்திருந்தார் ஸ்ரீவித்யா ஜோதிட நிலைய இயக்குனர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்கள். ஐயா, மக்களுக்கான ஒரு ஆசி செய்தியாக நிச்சயமாக இந்த 2026 ஆண்டு அனைவருக்கும் சகல இன மக்களும் நாங்கள் இலங்கை நாட்டின் ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பும் வண்ணம் எங்களுக்கான அந்த சக்தி
இறைவன் எங்களுக்கு தர வேண்டும். எல்லோருக்கும் சுபீட்சமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாத ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்தித்து சர்வே ஜனகா சுகினோ பவந்து சமஸ்த மங்களாணி பவந்து ஜனாதிபதிக்கும் இந்த அரசுக்கும் இந்த இலங்கை வாழ் மக்களுக்கும் மீண்டும் ஆசிகளை தெரிவித்து நல்லதொரு இலங்கையாக இலங்கை சுபீட்சமிக்க நாடாக மிளிர இறைவன் அருள வேண்டும். நன்றி ஐயா இணைந்து கொண்டதற்கு. தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். இன்றைய காலை பொழுதின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி நல்ல பலனுள்ள பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொடர்ச்சியாக எமது நிகழ்ச்சிகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் நாளை 8:30க்கு நேத்ரா டிவியினுடைய வணக்கம் நேத்ரா உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் சசிகாந்த் மற்றும் தனஞ்சயன் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேமரா தொழில்நுட்ப சகோதரர்களுக்கும் நன்றி கூறி அதேபோன்று நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சஹானாவுக்கும் நன்றி கூறி விடைபெறலாம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் அன்புடன் கோகுல் நிரஞ்சன்.